நீங்க பார்த்திருப்பீங்க சில இடங்கள்ல முதலாளிக்கும் அந்த முதலாளியை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமா ஒருத்தன் வருவான். அது கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தன் பூந்து முதலாளிக்கு தான் எல்லாரை விடையும் லாயலா நான் தான் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில முதலாளி பதில் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான், சத்தம் போடுவான். அது மாதிரி பிஜேபியை எடுத்து திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்காரு. முதலாளிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் வேணும் வேணும் வேணும். எந்த எஸ்ஐஆர்? தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய, பறிக்கக்கூடிய, அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது it is an atrocious move. ஒரு அயோக்கியத்தனமான நகர்தல். இது நம்முடைய ஓட்டுரிமை மட்டுமல்ல, வாக்குரிமையை பறிக்க பார்த்து நேரத்தில் நம்மை நோக்கி வருகிறது. தலையிலே சிவத்தையே வெட்டக்கூடிய கொடுவாள், கொலைவாள் நம் உச்சந்தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. கொட்டும் மழை காலத்தில், நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பண்டிகைகள் நெருங்கி வரும் வேளையில் இது எவ்வளவு பொறுப்பற்ற தன்மை, போக்கிரி தன்மை என்பதை நான் நினைவூட்டி எஸ்ஐஆர் ஒழியட்டும், அழியட்டும். தேர்தலுக்கு முன்பு நடப்பது சம்மரி எலெக்ஷன் என்று சொல்வார்கள். அது கட்டாயம் நடந்தாக வேண்டும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும். இதற்கும் இப்போது நாம் எதிர்க்கிற இந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர சீராய்வு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த வேலை திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் சிறப்பாக சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை. இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் தானா, இந்த மண்ணின் குடிமகன் தானா, இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம். தேர்தல் ஆணையம் அதனுடைய நம்பகத்தன்மை இழந்து விட்டுங்கிறது தான் அப்பொழுது இருக்கிற பிரச்சனைங்க. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தலாமா? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு சுயேட்சையான அமைப்பு. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை ஜனநாயக முறையில் நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அதன் முன்னால் இருக்கிறது. வாக்காளருடைய பெயர் யார் பெயரும் விடாமல் சேர்க்க வேண்டிய பொறுப்பும், தவறான முறையில் வாக்காளர் பகிர்ந்ததை நீக்குவதும், இப்படி மகத்தான ஒரு நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு என்னாகிவிட்டது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது, அடிமையாக மாறிவிட்டது. இங்கே அதிமுக அடிமைன்னு சொல்கிறோம்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமை அதிமுக எடப்பாடின்னு சொல்கிறோம்ல, அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையமே அடிமையாகிவிட்டால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கும்? நான் கூட எஸ்ஐஆரையே ஆளுங்கட்சி அந்த கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஃபார்ம்லாம் எனக்கு வந்திருக்கு. அதை 2005 டீட்டெயில் அதெல்லாம் கேட்குறது. 2005 நாங்கள் சென்னையில் இருந்தேன். எத்தனையோ பேர் அரசு ஊழியராக இருக்கலாம், இல்லை வெளியூருக்கு வேலையாக போயிருக்கலாம். 2005 ஓட்டர் லிஸ்டெல்லாம் தேடி எடுத்து அதையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுறது ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் உள்ளவர்கள், தினக்கூலிகளாக உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே அது பெரிய கடினமாக தான் இருக்கும். அதனால் மத்திய அரசு அதை எளிதாக்க வேண்டும், இல்லது அதை தள்ளி போட வேண்டும். இன்றைய தேர்தல் ஆணையர் என்ன செய்திருக்கின்றார்? முன்பு நடத்தியது
பச்சை பொய்யை ஞானேஷ்குமார் சொல்கிறார். அவர் கேரளாவில் இருந்த போது எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரியான தில்லுமுழுகள் எல்லாம் செய்து நடவடிக்கைக்கு உள்ளானார் என்பதை பேச வேண்டும் என்றால் அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. இப்படியான ஒரு தில்லுமுள்ளு செய்தவரை தான் நரேந்திர மோடி அரசு, அதுவும் தலைமை தேர்தல் ஆணையாளரை நியமிக்க வேண்டும் என்றால் அந்த நியமன குழுவில் எதிர்க்கட்சி தலைவரும் இருக்க வேண்டும் என்ற அந்த நெறிமுறையும் தூக்கி தங்களுடைய கைத்தடி ஒருவரை தலைமை தேர்தல் ஆணையராக நியமித்து தங்களுக்கு ஆதரவாக இந்த தேர்தலை மாற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.